Hi everyone, good morning and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் எப்படி போச்சு? எல்லாருக்கும் பிள்ளையார் வந்தாரா? என்னுடைய பிள்ளையார் சதுர்த்தி vlog தான் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன முடியுமோ என்ன தெரியுமோ அதெல்லாமே சிம்பிளாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு பிள்ளையார் சதுர்த்தி ஒரு ரேண்டமான ஒரு vlog தான். ஸோ ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து இந்த vlog நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா சரியான மழை ஃப்ரைடே. எனக்கு வந்து ஈவினிங்கில் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு மழையை பார்த்துட்டே ஒரு காஃபி ஆர் டீ குடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த காண்டோவில் எனக்கு பிடிச்ச விஷயமும் அதான் கூட. இந்த மாதிரி டக்குன்னு வெளியில் வந்து மழை ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா அடிக்கும்போது பார்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆல் டைம் ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபேவரட்டான விஷயமும் கூட. ஒரு சில பேர் என்னோடய வீடியோவில் இதை பார்த்துட்டு கூட எங்களுக்குமே அந்த ரிலாக்ஸ் ஃபீலிங் வருது இந்த இடத்துல பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, which makes me feel super happy. Okay, getting into the vlog, but before that, if you are new to my channel, என்னோட சேனல் நேம் வந்து பவித்ரா vlogs on wheelchair and I share lifestyle on a wheelchair. அந்த மாதிரி வீடியோஸ் தான் ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா. இப்போ இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் ஒரு 5 o'clockலேருந்து நான் அந்த vlog ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே சாட்டர்டே வந்து பிள்ளையார் சதுர்த்தி. ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. எல்லா வெசல்ஸும் வாஷ் பண்ணியாச்சு. இது வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போனேன், அந்த டப்பாஸ் மட்டும்தான் இருக்குது, அது மாத்திரம் நான் வாஷ் பண்ணணும். ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிச்சுவேஷன் தான். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நான் வந்து பருப்பு வடைக்கு வந்து ஊற போட்டிருக்கேங்க. மத்தியானம் ஒரு 2 hours முன்னாடியே நான் ஊற போட்டேன். மணி ஒரு 3 o'clock முதலாம் நான் ஊற போட்டுட்டேன். ஜஸ்ட்டு கடலை பருப்பும் கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் மாத்திரம் ஊற போட்டிருக்கேன். எங்களுக்கு வந்து அன்றைக்கி டீப் க்ளீனிங் டே ஃப்ரைடே வந்து. ஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் நீட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் பாத்திரம் எப்படி வாஷ் பண்ணுறீங்க, எப்படி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்லாம் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. எல்லாமே நான் வீல் சேரில் இருந்து தாங்க பண்ணுறேன். வெசல் வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த வெசலை வந்து அரேஞ்ச் பண்ணி சார்ட் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நான் இப்படி தான் பண்ணுவேன். ஒன்றுத்துக்கும் டைம் வச்சு ஓரளவுக்கு ப்ராப்பரான கேப் விட்டு தான் நான் வந்து பண்ணுவேன். ஒரேடியாக என்னால் வெசல் வாஷ் பண்ணவும் முடியாது. என்ன சொல்கிறது, அட் அ டைமில் என்னால் எல்லா ஒர்க்கும் வந்து செஞ்சு முடிச்சிட முடியாது. ஜென்ரலாகவே நம்ம எல்லாருக்குமே அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு இன்னுமே கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து கேப் விட்டு விட்டு ஒரு டைம் இன்டர்வல் எடுத்து ஒரு ஒர்க் பண்ணிட்டா கொஞ்சம் நேரம் போய் உட்காந்துட்டு திருப்பி வந்து செய்வேன். அப்படி தான் நான் வந்து பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ட்ரை அவுட் ஆனதுக்கப்புறமா எல்லாத்தையும் அதை அந்தந்த இடத்துல வந்து நான் சார்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதுவும் நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி செலிப்ரேஷன் ஒரு சுவாமிக்கு பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் டேவே வந்து நான் மேக்ஸிமம் என்னென்ன செய்ய முடியுமோ நான் வந்து செஞ்சு வச்சுருவேன். ஸோ எனக்கு வந்து கார்த்தால் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுவாமி ரூம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நான் வந்து அடியில் அந்த டவல் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரியான திங்ஸ்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணுவேன். டைரெக்டாக வந்து நம்ம அந்த உடன் இதில் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது அவங்களுடைய டேபிள், எங்களுடைய காண்டோவுடைய டேபிள். ஸோ அதில் ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா அவங்க கேட்பாங்க. அதனால் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி டவல்லாம் போட்டுட்டு அண்ட் அந்த பூ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னுடைய நிறைய விலாக்ஸில். நான் இந்தியாவுக்கு போயிருந்த போது நான் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்தேன். எங்களுடைய காண்டோலையுமே இங்கே நிறைய நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதுவும் வந்து நான் பறித்து வைப்பேன். நான் அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த அகர்பத்தி ஸ்டாண்டு அண்டு விளக்கு ஏற்றுறது இது எல்லாத்தையுமே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூவால் ட்ரை பண்ணிவிடுவேன். ஏன்னா அந்த எண்ணெய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எண்ணெய் தான் வந்து தேய்ச்சி நம்ம இதெல்லாம் பண்ணாலுமே கூட ஒரு மாதிரி அந்த பிசுக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஷ்யூ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக வந்து வெசல் வாஷ் பண்ணுற மாதிரி நம்ம டிஷ் வாஷர் லிக்விட் யூஸ் பண்ணி பண்ணோன்னாலே போகிறோம். சில சமயம் நான் வந்து அந்த சோடா அதெல்லாம் போட்டு பண்ணுவேன். அந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு நான் வந்து அதை காமிக்கிறேன். ஸோ மழை விட்டுடுச்சு, சரி கொஞ்சம் நேரம் வெளியில் வரலாம். அன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே டைம் இருந்தது. என்னென்ன பூலாம் பூத்துருக்கு இதெல்லாம் வந்து புதுசாக வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பட் ரோஸு, அதுக்கப்புறம் என்னென்னமோ செடியெலாம் புதுசாக வச்சுருக்காங்க. பட் நிறைய ஃப்ளவர்ஸ் வருதுங்க. இப்போது நல்லா சீசன் போல் இருக்கீங்க. ஸோ பறிக்கலாம் அப்படின்னு வந்தோம். அப்படியே நேராக அனுவோட ஸ்கூல் அந்த நேராக தெரியுது பார்த்திங்களா, அதான் அவளுடைய ஸ்கூல் கிரவுண்ட். அது பார்த்துட்டு சரி நம்ம செம்பருத்தி நிறைய பறிச்சிருக்கு. இங்கே எல்லோ செம்பருத்தி வச்சுருக்காங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில்.
ஸோ ரொம்ப நல்லா வந்திருந்தது. சரி ஃப்ரைடேவும் 2 நம்ம எடுத்து வைப்போம். நெக்ஸ்ட்டு சாட்டர்டேக்கு வந்து அந்த சைடில் நிறைய செட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சில பேர் என்னுடைய காண்டோ அண்ட் ஹோம் டூர் அப்புறம் வெளியில் எப்படி இருக்குது இதெல்லாம் வந்து கேட்குறீங்க. நான் டெஃபினட்டாக ஐ வில் ஃபைண்ட் அ டைம் டு டேக் அ ப்ராப்பர் vlog அபவுட் தி ஹோம் டூர் அண்ட் அதெல்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த செம்பருத்தி பூ வந்து சரி பறிக்கலாம், ஏன்னா ரொம்ப அழகாக இருந்ததா, ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது, அதனால் அது எடுக்கலாம் அப்படின்னு வந்தோம். அதுக்கு பக்கத்தில் லைட் எரியுது பார்த்தீங்களா, அது அனுவுடைய ப்ரொஃபஸர், ஸ்கூல் ப்ரொஃபஸர் அங்கே இருக்காங்க. அவளுக்கு அது வேறு, அம்மா டிஸ்டர்ப் பண்ணாத, சத்தம் போடாத இப்படின்னு நிறைய ரூல்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தா எனக்கு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே, தட் இஸ் சாட்டர்டே, பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கி மார்னிங் 8:30 இந்த vlog நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வடை மாவு மட்டும் நான் வந்து ஃப்ரைடே ஈவினிங்கே வந்து ஊற போட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ நான் நிறைய எண்ணெய் தடவிப்பேங்க. அதுவும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து ஒரு பண்டிகை வருது, நம்ம சுவாமிக்கு பிரசாதெல்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்ணணுன்னா கண்டிப்பாக நான் ஹேர் வாஷ் எடுக்க தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் கிச்சனுக்கு வந்து இந்த மாதிரி குக்கிங் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி நிறைய மெனு இருந்தது. நான் வந்து ஃப்ரைடே அன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார் பண்ணியிருந்தேன். அதை தவிர இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெனு பண்ணலாம், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட கூப்பிட்ருந்தோம், அதனால் அவங்களுக்கும் சேர்த்து பண்ணணும், எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் கூட நான் செஞ்சுருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறது, தட் இஸ் புளியோதரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன். அன்றைக்கி எங்கிட்டக்க வேர்க்கடலை இல்லை, கண்டிப்பாக வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை முந்திரி பருப்பு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இது ஒரு குயிக்கான சட்டுன்னு ஒரு ஆட்-ஆனுக்காக எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு நான் பண்ணி வச்ச புளிக்காய்ச்சல் இது. கூடவே வந்து ஒரு 7-8 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமா சேர்ந்து நல்லா கலந்து பருப்பு கலர் மாற விட்டு நல்லா ஒரு லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து திக்காக கரைச்சி வச்சுக்கணும். ஒரு 2-3 தடவை புளியை மட்டுமே கரைக்கலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்து சுண்டறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், புளிப்பும் குறைஞ்சிரும். ஸோ நம்ம திக்கான புளியை ஒரு 2-3 தடவை கரைச்சோம் அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாம்பார் பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பொடி அண்டு கல்லுப்பு. நம்ம சாம்பார் பொடியிலேயே வந்து பருப்பு, மஞ்சள் எல்லாம் இருக்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் சின்ன ஒரு ட்ரிக்கு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 5-10 நிமிஷம் கழித்து இது நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது திக்காக்கிறதுக்காக நம்ம பொடி அரைப்போம் இல்லையா, யூஸ்வலாக புளிக்காய்ச்சல் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து எள்ளு பொடி என்கிட்ட இருந்தது, ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க எள்ளு பொடி. இது ஹோம்மேட் எள்ளு பொடி தான் டேஸ்ட்டு. இதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், ஏன்னா அதில் வந்து எள்ளு, பருப்பு வகைகள், கொஞ்சோண்டு தேங்காய், இது எல்லாமே இருக்கிறதுனால நான் டைரெக்டாக எள்ளு பொடி ஆட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப போட்ட ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நீங்கள் பார்க்கலாம், அது நல்லா அப்படியே திக்காகி உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக தொடங்கிடும். நம்ம இல்லைனா செப்பரேட்டாக எள்ளு, பருப்பு இதெல்லாம் வறுத்து ஒன்றுனா பொடி பண்ணி ஆட் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக நான் இதை டைரெக்டாக ஆட் பண்ணிட்டேன், அவ்வளோதாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே சிம்மில் கொதிக்க விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு ஆட் பண்ணி புளிக்காய்ச்சல் நான் ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோதக், அதாவது கொழக்கட்டை. இது வந்து அணில் அரிசி மாவு இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து ஒரு 200 கிராம், அதாவது 200 கிராம் மெஷரிங், நம்ம நார்மல் காஃபி டம்ளர் இருக்கும் இல்லைங்களா, அந்த இதில் இது ஒரு ஃபுல் டம்ளர் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது அளவு அப்படின்னு பார்த்தா 200 கிராம்ஸ் தான் வரும். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறது என்னுடைய மெத்தடில் அப்படிங்கிறத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாவில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணேன். இதில் வந்து ஹாட் வாட்டர், நல்லா சூடாக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு எப்படி தேவையோ அந்த மாவு பதம் வர வரைக்கும் நம்ம கலந்து ஆட் பண்ணி பிசைஞ்சிக்க போகிறோம். நான் வந்து அடுப்பில் வந்து மாவு கலக்கிறது அந்த மாதிரி லென்த்தி ப்ராசஸ் என்னால் யூஸ்வலாக பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ சிம்பிளாக என்னால் முடிஞ்சதை பிரசாதம் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். உங்களுக்கு சிம்பிளாக பண்ணணும், நீங்களும் என்ன மாதிரி வீல் சேர் அசிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ட்ரை பூரணம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதுவும் அடுப்பே தேவையில்லை. ஒரு மைக்ரோவேவ் பவுல் எடுத்துக்கோங்க. எவ்வளோ பூரணம் உங்களுக்கு தேவையோ அவ்வளோ நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே ஒரு 6 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் பிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் சுகரோ இல்லைனா வந்து ஹனியோ, அப்படி இல்லைனா சர்க்கரை, நார்மல் சர்க்கரை உங்கள் கிட்டக்க என்ன இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஈவன்
சாக்லேட் இருந்ததுன்னா அதை கூட சீவி போட்டுக்கலாம். சாக்லேட் பூரணம் கூட நம்ம ரெடி பண்ண முடியும். நான் வந்து இங்கே கிடைக்கிற ஜுக்ரா அப்படிங்கிற ப்ரௌன் சுகர் பாக்கெட்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ இந்த தேங்காய்க்கு அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த தேங்காயுமே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தது, அதனால் அதை ஆட் பண்ணியிருக்கேன். மைக்ரோவேவில் ஒரு 5 நிமிஷம் அதை வச்சு எடுத்தோன்னா ஒரு ட்ரை பூரணம் வந்து ரெடி ஆகிடும். அதை வைக்கிற டைமில் இங்கே மாவு வந்து நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது ஒரு பதத்துக்கு வரத்துக்குள்ளே நம்ம ரொம்ப சூடு ஆறிடுச்சுன்னா நம்மளால் அதை பிசையவும் முடியாது. ஓரளவுக்கு அது வார்மான டெம்பரேச்சரில் இருக்கும்போதே நான் வந்து இங்கே அதை கையால் போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம அந்த ஒரு மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைக்ரோவேவில் ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்தால் அந்த ட்ரை பூரணம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இவ்வளோ ட்ரையாக வேண்டாம், உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது வைக்கும்போதே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மிக்ஸ் பண்ணி மைக்ரோவேவில் வச்சுக்கோங்க. நான் வந்து ட்ரை பூரணம் தான் ப்ரிஃபர் பண்ணேன், அதனால் அப்படி வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொழக்கட்டை எனக்கு வந்து மோதக் ஸ்டைலில் பண்ணுறது தான் பிடிக்கும். நான் கையாலேயே கடகடன் பண்ணி எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, அதனால் நான் வந்து அப்படியே பண்ணிட்டேன். பட் உங்கள்கிட்ட மோல்டு இருந்ததுன்னா எப்படி இருந்ததுனாலும் உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுள் ஷேப்பில் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பூரண கொழக்கட்டை எனக்கு பண்ணி ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் கடகடன்னு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மீதி இருந்த கொஞ்சம் மாவில் அம்மணி கொழக்கட்டையும் பண்ணியிருக்கேன். அதை தவிர மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருந்தது, அதை நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். அனு வந்து இன்னொரு நாளைக்கு இந்த அம்மணி கொழக்கட்டை பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தா, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம பண்ண அந்த ஸ்வீட்டு அண்டு 2த்தையுமே எடுத்து இட்லி ப்ரீத்தில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம்னா கொழக்கட்டை ரெடி ஆகிடும். அம்மணி கொழக்கட்டை வந்து நான் எப்படி தாளிப்பேன் அப்படிங்கிறத செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் நான் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வடை மாவு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரிட்ஜில். ஸோ இங்கே வந்து வெங்காயம், பூண்டோ இல்லைனா வந்து மசாலா சாமான்கள் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன், ஏன்னா இது வந்து நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. ஸோ கொஞ்சமாக உப்பு, பெருங்காயப்பொடி, அரிசி மாவு, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக வந்து ஈவினிங் டீ டைமுக்கு பண்ணுற மசால் வடை மாதிரிலாம் வந்து நம்ம நைவேத்தியத்துக்கு பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நான் ஆனியன், கார்லிக் அதெல்லாம் ஈவன் சாம்பார் பண்ணால் கூட அன்றைக்கி நான் அதில் எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஓகேவா? இது வந்து அவங்களுடைய பர்சனல் சாய்ஸுங்க. நீங்கள் எப்படி யூஸ்வலாக நைவேத்தியத்துக்கு பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். இது நான் எப்படி பண்ணேனோ அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ குட்டி குட்டியாக வடை, எனக்கு குட்டி வடை தட்டி போடுறது ரொம்ப ஈஸி. வடை பெருசாக பண்ணோன்னா எனக்கு வேக ரொம்ப டைம் ஆகும், நிறைய எண்ணெய் வைக்கணும். அதனால் நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சு சின்னதாக வடை போட்டு எடுப்பேன் நான். ஸோ வடையும் ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ண வேண்டியது தான். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பிள்ளையார் எல்லாம் ஒரு சைடு அசார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பட் இங்கே சூடும் அதெல்லாம் கிடைக்காதுங்க, கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது. நெக்ஸ்ட் டைம் இந்தியா போகும்போது தான் நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். எனக்கு என்னென்னா ஃப்ளைட்டில் சில சமயம் கேம்ஃபர் ஸ்மெல் எதாவது வந்து பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுனால நான் இந்த தடவை எடுத்துகிட்டு வரல. பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது எடுத்துகிட்டு வரணும். இது பாருங்கள், இது அனு வந்து டெக்கரேட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணலான்னு நட்ஸு, ஸ்வீட் கொழக்கட்டை, அப்புறம் அம்மணி கொழக்கட்டை, வடை இதெல்லாத்தையும் வச்சுருந்தா. பனானாவும் வச்சு நைவேத்தியம் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக வந்து பிள்ளையார் வச்சுருக்கேன்னா இந்த ஃப்ளவருங்க, இந்த ஒயிட் ஃப்ளவர் இங்கே புதுசாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் காமிக்கிறேன், கண்டிப்பாக போய் காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஃப்ளவர். அப்படியே ஒரு காலிஃப்ளவர் சைஸில் அவ்வளோ பெருசாக க்யூட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு, அது நோ மேட்டர் இட் இஸ் அ பாய் ஆர் அ கேர்ள், நம்ம பசங்களுக்கு நம்ம வீட்டில் செய்கிற இந்த மாதிரி குட்டி குட்டி பூஜை அண்ட் ப்ராக்டிஸ் சொல்லிக் கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, பண்ணலை, அவங்க அப்ராடில் இருக்காங்க. இப்போ அனு பார்த்திங்கனாலும் அப்ராடில் தான் இருக்கா. அவள் கண்டிப்பாக இங்கே தான் கண்டினியூவும் பண்ணுவாள். பட் அது அவள் ஃபாலோ பண்ணுறா இல்லை அதெல்லாம் அடுத்த விஷயம், ஓகேவா? பட் நீங்கள் சொல்லி கொடுக்குறத பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. நான் வந்து இப்போல்லாம் ஸ்லோவாக வந்து அவளுக்கிட்டேயே விளக்கேற்றுறது, பூஜை பண்ணுறது, நைவேத்தியம் பண்ணுறது, ஏதாவது ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறது, நமஸ்காரம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் என்னென்ன பண்டிகைகளுக்கு என்னென்ன நம்ம செய்ய முடியுமோ அதை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பிள்ளையார், ஒரு குட்டி பிள்ளையார் இங்கே ஸ்விம்மிங் பூல் ஏரியாவில் நைவேத்தியத்து தட்டோடு வச்சு அனு ஃபோட்டோ எடுத்தா. எனக்கு பர்சனலாக பிள்ளையார் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பிகாஸ் ஐ ஃபீல் ஹீஸ் லைக் சூப்பர் கம்ஃபர்டபுள் டு டாக் வித். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு சுவாமியும் இல்லை, அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையார் எப்பயுமே. ஸோ இதான் இன்றைக்கி லஞ்சுங்க. ரைஸு, சாம்பார், புளிக்காய்ச்சல், கோஸ்காய், உருளைக்கிழங்காய், அம்மணி கொழுக்கட்டை இது எல்லாமே பண்ணி சர்வ் பண்ணியிருந்தேன். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம்.